நான் அந்த உலகத்துல ரொம்ப மோசமான படத்த பார்த்தது வந்து உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். அந்த படம் பார்த்ததுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இதுல என்னடா இருக்குன்னு கேட்குறீங்களா? இதுல பெரிய சைஸ் ஒரு ஆமைய தூக்கின்னு வந்து ஸ்க்ரீன் மேலயே வச்சு அந்த ஆமைய நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்டிஸ் ஃபார் ஆமை. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல மோசமா மனுஷங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனுஷ கறி சாப்ட்டுருக்காங்க. வெறும் 1½ நாள் தான் தியேட்டர்ல இந்த படமே ஓடுச்சு. இந்த படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே கதறின்னு தியேட்டர விட்டு வெளிய வந்தாங்க. இந்த படம் பார்த்துட்டு கண்ண மூடிட்டு வெளிய வந்தாங்க. அவங்க இந்த படம் பார்த்து அவங்களுக்கே பைத்தியம், ஆடியன்ஸுக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சு. நானும் இந்த படம் பார்த்த ஒரு ஆடியன்ஸ் தான். எனக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு ஹெல்ப் வேணும். இந்த படத்த 50க்கும் மேல கண்ட்ரில பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டு இந்த படத்த எடுத்த டைரக்டர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த டைரக்டர கோர்ட்ல நிறுத்தி ஜட்ஜ் அந்த டைரக்டர பார்த்து, நாங்க இப்போ உன்ன தூக்குல போட போறோம்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ் அந்த டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து, நான் இப்ப உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன். நீ போய் உன் படத்துல நடிச்ச ஆக்டர் எல்லாரையும் கூட்டின்னு வந்து எனக்கு அவங்க யாருமே சாவல, உயிரோட தான் இருக்காங்கன்னு நிரூபி. அப்பதான் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்ல, அவரு அவங்கள கூட்டின்னு வர, அப்பதான் அவர விட்டாங்க. இது நமக்கு தேவையா குமார்? ஓகே. அது பேஷன் அப்படிதான் இருக்கும். மக்களே, நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு படத்தோட பேரு அப்புறம் நம்மளும் அப்படி ஒரு படம் எடுத்துக்கலாமா? சோ அந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னன்னா, ஒண்ணும் இல்ல.